கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை மத்திய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது. அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்து அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. எவ்வளவு ஒரு மகிமையை பார்த்தீங்களா? ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் ஒரு வெளிச்சத்தை போல வெண்மையாய் மாறிற்று. இதுதான் ஒரு வேறுபட்ட ஜீவியம். ஆவிக்குரிய வகையில நம்ம வளர்வதற்கான அடையாளம். சத்தியத்துல வளர்ந்து நம்ம ஆவில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, தேவ தரிசனங்களை பார்க்கும் பொழுது, தேவ நம்மளோடு கூட பேசும் பொழுது நம்ம முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேறுபட்ட ஜீவியத்துக்காய் காத்திருங்கள். உங்கள் முகம் சூரியனை போல பிரகாசிக்கட்டும். உங்க வஸ்திரம் உறைந்த மழையை போல, பஞ்சை போல வெண்மையாய் மாறட்டும். தேவன் உங்களோடு கூட பேசும் பொழுது அப்பேற்பட்டதான ஒரு சாயலை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.